வெல்கம் டு பக்ஷ போஜனம். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலோட 50th ரெசிபி ரீச் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கேரட் பாயசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 கேரட் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 3 கேரட்டையும் நல்லா பீல் பண்ணி இதை நல்லா ரஃபா சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ண கேரட்டை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணி அதை நல்லா முழுகிற அளவு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். 3 விசில் கழிச்சு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த கேரட் எல்லாத்தையும் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆறணும். இப்போ நம்ம கேரட்லாம் நல்லா ஆறின அப்புறமா அது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்காம இது ஒரு வழுவழுன்னு ஒரு பேஸ்டா அரைச்சு மாறணும். இப்போ அடுத்ததா நம்ம பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன். அதை காய்ச்சி அது நல்லா திக்கனாக விடணும். இப்போ பால் நல்லா திக்கன் ஆன அப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம கேரட் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது எந்த இடத்துலயும் கட்டி தட்டாம இதை கலந்து விடணும். இப்போ நம்ம அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கேரட் பல்ப்பை சேர்த்துட்டோம்னா அது நேரா போய் அடி பிடிச்சிடும். அதனால அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அணைச்சிட்டும் கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச கேரட்டை நல்லா கலந்து விட்ட அப்புறமா இதோட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டோன்னே நம்ம பாயசம் ரொம்ப டைல்யூட் ஆயிடும். அதனால இதை திருப்பி திக்கனார வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுத்ததா நான் ஊற வச்சு சாப் பண்ண பிஸ்தா சேர்த்துட்டு இருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாயசத்தை திருப்பி கொதிக்க விடணும். இப்போ திக்கனாய் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம பாயசம் நமக்கு ரெடி. இதை நீங்க ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம். ஆனா ரெஃப்ரிஜரேட் பண்ணி நல்ல ஒரு டெசர்ட்டா சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.